நான் இன்னைக்கு என் கதையை பற்றி பேச போகிறேன். 13 வயசில் ஆரம்பித்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். இப்போது மணி லாண்ட்ரிங் வரைக்கும் போய் கேஸில் எப்படி மாட்டிக்கிட்டேங்கிறத சொல்ல போகிறேன். இது சரியா வரல. நேத்து வாங்கின சாமான் பில்லும் இங்க இல்ல. கேஷும் குறைஞ்சிருக்கு. அப்போ நான் திருடிட்டேங்கிறியா? நான் அப்படி ஒன்றும் சொல்லல. கணக்கு சரியில்லைன்னு தானே சொல்றேன். ஆமாண்டா, இந்த வீட்டில் எல்லாமே நான் தான். காசு குறைஞ்சா நான் தான், கணக்கு சரியில்லைன்னா நான் தான். ஆனால் அந்த வீட்டில் உழைச்சி கொட்டவும் நான் தான், மறந்துடாத. Kambi, do you need any help? No, Annette, I can manage myself. Okay da. நாளைக்கு வாடகை கட்டணம் எப்படி? எப்படின்னா நீ என்ன பண்ணுற? நான் தானே கடையில் நிற்கிறேன். கடையில் நின்னா மட்டும் போதுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? கடை திறக்கிறது நான், கடை மூடுறது நான், எல்லா பொருளையும் வாங்கி போடுறது நான். அப்போ நான் என்ன வெட்டியாக இருக்கேனா? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அப்படி தானே குத்தி காட்டுற? அப்பா அம்மா எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க? பசங்க முன்னாடி உங்க வீரத்தெல்லாம் காட்டாதீங்க. என்ன சொன்ன? அப்பா எங்க இன்னொரு தடவை சொல்லு. என்ன சொன்ன? விடுங்க. என்ன சொன்ன? விடுங்க. சொல்லு. அப்பா விடுங்க. ஓ, இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே கிடையாதா? ஒழுங்கா நடந்துக்கிட்டா மரியாதை தானா வரும். என்ன பேச்சு பேசுற? அப்பா என்ன பண்ணிட்டீங்க? அம்மா வாங்க நீங்க உள்ள. விடுடா. என்னடா திருடுறாங்களா? அதுக்குன்னு கை ஓங்குவீங்களா? அது ரிமெம்பர்ல எனக்கு என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். He has gone to the stage of divorce multiple times. அதுலேயோ சின்ன வயசுலேயே நாங்கள்லாம் ஃபேமிலி கோட் ஏறி இறங்கி அதுவே ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி ஆயிட்டு. அதுலேயே we started taking care of ourselves back then already. Like சொந்தமாகவே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. சின்ன வயசுலேருந்தே நிறைய பொறுப்புகள் எடுத்துக்கிறது வந்து நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. ரொம்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது இது. ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமையோடு சொல்லுவாங்க, என் பிள்ளை வந்து 7 வயசுலேயே சொந்தமாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு, நடந்து போவோம். பட் ஓகே, அதில் வந்து நிறையா இண்டிபெண்ட் பிள்ளைங்க வந்திருக்காங்க அதுலேருந்து. ஆனால் அட் த சேம் டைம் பிள்ளைங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா அது ஒரு பேரண்ட்ஸ் மேலே என்னால் ஒரு டிபெண்டன்சி வைக்க முடியாதோ அப்படி ஒரு ஃபீலிங் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விஜயா, நேரமாச்சு, சீக்கிரம். வந்துட்டேன். மணியை பார்த்தல, மணி 7 ஆச்சு. ஜெயம் ஆரம்பிச்சிடும். ஆமா, இங்கேயும் ஆரம்பிச்சிருவாங்க. வா போலாம். லோகேஷ், சாப்பாடு ரெடியான உங்கள் அம்மாட்ட கேள். அப்பா சாப்பாடு ஏமி கேட்குறாரு. காலையில சொல்லியிருக்கணும்ல, இன்னைக்கு நான் சீக்கிரம் கிளம்பணும். அப்போ எல்லாரும் பட்னியாக கிடக்கணுமா? கேள்றா. சமையலுக்கு ஏதாவது வாங்கி வச்சிருக்கணும். எதை வச்சு சமைக்கிறதா? பச்சை தண்ணி இல்லையா? அதான் காசு கொடுத்து தொலையணும்ல, வாங்கி வைக்க வேண்டியதானே? வீட்டில் 1000 செலவு இருக்கு. இவர் கொடுக்குற பிச்சை காசுல குடும்பம் ஓடுது. லோகேஷ், 10 வெள்ளி வச்சிருக்கேன் ட்ராயல்ல. ஓகே, ஏதாவது வாங்கி சாப்பிடு. தலையெழுத்து. இன்னைக்கு 4 விளங்குன மாதிரி தான். சரி,
அப்போ தான் அப்பா அம்மா டிவோர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணாங்க. பேஸ் இஷ்யூ வந்து ஃபைனான்ஷியல் தான். அந்த ஃபைனான்ஷியல்னால சின்ன சின்ன பிரச்சனை வீட்டுக்கு வரும்போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. நான் போகிறதுக்கு முன்னாடி அப்பா வாஸ் ஹேவிங் ஃபியூ பிஸ்னஸஸ், ஹி வாஸ் டூயிங் வெல். ஸோ அவங்களோட கூட்டாளி அவங்க காசை ஏமாற்றி அப்படியே டவுன்ஃபால் ஆகி ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் ரொம்ப பெருசாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து இஷ்யூஸ்லாம் பெருசாகி அப்பா வந்து அம்மா போட்டு அடிக்கிறது எல்லாம் நடந்து அண்டு அதுலேயே அது ரொம்ப பெருசாகி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடிவு பண்ணாங்க அம்மா. அம்மா அம்மா என்னாச்சுமா? Oh my god, she's bleeding. அம்மா அம்மா அப்பா என்னப்பா இது? என்னப்பா பண்ணீங்க? டவல் எடுத்துட்டு வா. அம்மா அம்மா என்னப்பா இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு ஓகேவாப்பா? அம்மா 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 say something. என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. என்னமா உங்களுக்கு இதே பிரச்சனை தானா? அம்மா எப்பவுமே இந்த வீட்டில் சண்டை, இந்த தடவை கையை ஓங்கிட்டீங்க. அம்மா வா அம்மா அம்மா வா வா, என்னாச்சுமா? இப்போ என்ன பண்ணுறது? ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்க. என்னாச்சு சொல்லுங்கம்மா. அப்பா என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. ஆக பெரிய சண்டை டு த பாயிண்ட் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்பா அடிச்சு. ஸோ அதுலேருந்து அம்மா டிசைடட் டு ஸ்டே வித் மை கசன். அங்கே ஒரு 6 மாதம் இருந்திருப்பாங்க. அப்போ தான் என் அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஹி வாஸ் ஹேவிங் lung issues, went through surgeries, he was having a balloon implanted. அதில் அம்மா வாஸ் லைக் பரவாயில்ல போய் கூட இருப்போம், தெரியல என்ன போகுதுண்டு. And when I was 13, my father passed away. அவர் கூட பேசுகிறப்ப எனக்கு என்ன ஃபீல் பண்ணிடுச்சுன்னா, அந்த ஃபாதர் வாஸ் குவைட் ரூட்டிங் ஃபிகர். அந்த ஃபேமிலிக்கு ஒரு பேலன்ஸ் கொடுத்த ஒரு ஃபிகர். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் மேபி தேர் வாஸ் அ பிக் லாஸ் இன் ஹிஸ் லைஃப். ஸோ அந்த ஒரு க்ரீஃப் அண்ட் லாஸ் கேட்டகரியில் போகுது அது. அண்ட் க்ரீஃப் அண்ட் லாஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் தெரப்பீஸ் டு ஒர்க் வித். பிகாஸ் அது வந்து ஒரு க்ளோஷர், இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் அ க்ளோஷர், பட் அது ஒரு சைக்கிள் இருக்குது, க்ரீஃப் சைக்கிள். ஸோ there's 5 stages of grief. One is denial, then anger, bargaining, depression and acceptance. In the grief and loss therapy, the end goal is just to land in acceptance more often than other stages. ஆனால் நீங்கள் அக்செப்டன்ஸ்க்கு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கூட இட்ஸ் நாட் கேரண்டி தட் நீங்கள் மறுபடியும் மற்ற ஸ்டேஜஸை ரீவிசிட் பண்ண மாட்டீங்கன்னு கேரண்டி கிடையாது. ஸோ grief and loss is very tough to work with. And மேபி அவரோட அப்பாவோட இறப்பு வந்து அவருக்கு இன்னும் ஒரு பாரமாக இருந்திருக்கலாம். ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட, லைஃப்பில் எது ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா, அப்போ அவர் குறிப்பாக அப்பா இறந்தது அந்த செகண்டரி ஸ்கூல் பீரியட் தான் அவர் கோட் பண்ணார். ஸோ மேபி அங்கே தான் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்பா இறந்து போனதுக்கப்புறம் we were feeling empty lah. வீட்டுக்கு வர்றதுக்கு லைக் nothing to expect at home. ஸோ நாங்கள் கூட்டாளி கூட இன்னும் சேர்ந்து வெளியெல்லாம் போய்க்கிட்டு, அப்போ தான் நானும் என் ஃபர்ஸ்ட் டைம் கேங்கில் தான் ஜாயின் பண்ணது. ஒரு அப்பா இருந்து ஒரு மாதத்தில். ரொம்ப நாள் ஆளை அவனே தெரியலண்ணே, இங்கேயோ மிஸ் ஆகிட்டான், மாட்டுவான் கையில். பாட்டி தான் ஆகணும். எத்தனை நாள் ஆகுது? அண்ணா லோகேஷ், எத்தனை வயசு? 14. உட்காரு. அடிக்கிறியா? அடிடா. என்ன கசக்குதா? என்ன 2 காம்பில் அடி, படா ஷோ.
மெதுவாடா. ஏய் ஸ்டார்டிங்லேயே ஸ்டைலாக அடிக்காத. ட்ராக் பண்ண கற்றுக்க. டேய் ஹாய் ப்ரோ. என்ன நான் உங்ககிட்ட அந்த மெசேஜ் சொல்லிட்டேன். யாருக்கிட்ட? அவங்ககிட்ட தான் ப்ரோ. இப்படி மொட்டையா சொன்னா அவங்கண்ணா யாரு? டேய் மெசேஜ் சரி, உன்கிட்ட வாங்கின காசு எங்க? இப்போ இல்லை ப்ரோ, நாளைக்கு கொடுத்துட்றேன். கொடுத்துட்றேன்னா எப்போ கொடுப்ப? டேய் இந்த டம்மு முடியிற வரைக்கும் அவன் அடி வாங்கணும். ஏய் நீயும் போ. பதிமூணு வயசில் ஒருத்தரை அடிக்கிறதுக்கு எங்கே தைரியம் வந்துருச்சுன்னு கேட்டால், கேட்க யாரும் இல்லாதது தான் மொதல் ரீசன். யாரும் உங்களை அக்கௌண்டபிளாக ஹோல்ட் பண்ண இல்லை. அதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரேவரி கரேஜ்னு சொல்லலாம். யார் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் வரலாம். எஸ்பெஷலி ஒரு ஆத்தோரிட்டேட்டிவ் ஃபிகர் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா. இந்த ஒரு வயசில் தே கான் மேக் ப்ராப்பர் டிசிஷன்ஸ். ஒரு ரேஷனலைஸ் திங்கிங் வராது. ஏன்னா அவங்க ஃபுல்லி அவங்களோட இமோஷனல் பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் ஃபங்க்ஷனபிள் ஆகிருக்கு. அது ஒரு 10 to 13 years ஓல்டில் அது ஃபுல்லி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் ஒரு 25 years ஆகும் அது ஃபுல்லி டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ அந்த வயசு வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் நிறையா இமோஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இமோஷன் ட்ரிவன் டிசிஷன்ஸ். அதனால கூட அந்த ஒரு இம்பல்ஸ்லி ஒரு கரேஜ் வரும். அப்பா எழுந்து ஒரு 4 மாதத்தில் ஐ திங்க் எனக்கு 14 வயசு இருக்கும். ஜனவரி மாதம் அப்போது நான் வீட்டை விட்டு ஓடிட்டேன் வெளியே. ஏன்னா அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அக்காலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியாட்டேன். போயிட்டு என் கூட்டாளி கூட தங்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், க்ளோஸான ஃப்ரெண்ட். 2 hours டோமட்டி டேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு கண்டெய்னர் மாதிரி ரூம் மாதிரி செட் பண்ணி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் தங்கிட்டு இருந்தேன். 13வது வயசில் அவர் வீட்டை விட்டு போய் வேறு ஒரு புது இடத்துல தங்கியிருக்காரு. அந்த ஒரு பிரேவரி இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாருக்கும் அது சுலபமாக வராது. முக்கியமாக என்ன விஷயம்னா, இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளர்ந்துருக்காரு. ஸோ மேபி அவருக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், என்னால் சொந்தமாக பார்த்துக்க முடியும். மேபி அவங்க ஃபேமிலி ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஸோ நிறைய பேர் மேபி குவெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, நீ ஏன் எப்படி இருக்க? அந்த ஒரு இமோஷனல் டார்ச்சர் தாங்க முடியாமல் கூட பிள்ளைங்க இந்த வயசில் வீட்டை விட்டு வெளியே ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. டேய் ஃபோன் எடுறா. வேணாம். மிஸ்ஸஸ் தான் காலிங். என்னடா ஸ்கூலே ஒன்று தேடுது, நீ ஃபேமஸ் ஆயிட்டடா. உடவேலா. ஏன்டா இன்னைக்கு எக்ஸாமா? இருக்கலாம். இருக்கலாமா? ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறேன்? என்ன அட்டெண்டன்ஸ் வாங்கி. சரி ஃபைன் ஆஃப். ஆமாம், இன்னைக்கு என்ன பிளான்? அண்ணன் சொன்னார், அந்த சைட் பாய்ஸ்லாம் வராங்க, யாரும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட் பேசுவோம். யாரெல்லாம் வராங்க?
நந்தாண்ணே அப்போ நம்பலாம்ல வாவ் டேய் ஃபோன் என்றா விட்டோம் அக்கா மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட போதே she won't care that much lah. ப்ளீஸ் டெல் மீ யூ ஆர் சேஃப் சேஃப்னு சொல்லு சும்மா இருடா. ஆ சரி இப்போ ஞாபகம் வருது அப்புறமா வெளியே போவோம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சோடனே மேபி கிளப்பா நம்மளாம் அண்டேஜ் தான் அண்ணன் பார்த்துப்பாரு ஸோ குடும்பம் எவ்வளோ பெருசாக இருந்தோம் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் யாரு கூடயும் இல்லை. அது ஒரு ஒரு சேஃப்டி பிளானாக இருக்கலாம். எல்லாரும் நான் எல்லாரையும் டிபெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கலாம். அவர்கிட்ட பேசின வரைக்கும் அவரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் அவாய்டன் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அவாய்டன் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சொந்தமாக தான் இருப்பாங்க, யாரையும் நம்ப முடியாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. சில ஸ்டடீஸ் ஷோ தட் நம்ம பர்த் ஆர்டர் இஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல் ஆன் நம்ம எப்படிப்பட்ட ஆளாக மாறுவாங்க. ஓகே, ஸோ சில பேரில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் ஆர் வெரி இண்டிபெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருப்பாங்க. லாஸ்ட் பார்ன்ஸ் ஆர் யூஸ்வலி குவைட் நெக்லெக்டட். ஸோ இவருக்கு மேபி நெக்லெக்ட் நடந்திருக்கலாம். ஹீஸ் த செகண்ட் லாஸ்ட் பார்ன் நினைக்கிறேன். யா, அப்படியே ஒரு வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தேன். 15 வயசில் ஐ வாஸ் ட்ரிங்கிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாக். நைட்லேருந்து காலையில் வரைக்கும் தண்ணி அடிச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு ரொம்ப சத்தமாக இருக்கிறதால ஐ திங்க் த நெய்பர்ஸ் வாஸ் 11 AM in the morning. I think the neighbors they called the police. ஏய், இன்னும் வீட்டுக்கு போயாடா நீ? வீட்டுக்கு போய் அந்த வீணாக போகிறவங்க யாரும் பார்க்கணுமா? அதுக்கு அண்ணன் கூடவே இருக்கலாம். உக்கானவளா நீ? இருந்தால் ஒன்றை மாதிரி தான் இருக்கணும். எதாச்சுன்னா எனக்காக இருக்க பற்றியா? உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு. டேய் ஒன் மோர் ஆகும்ல. போதும், இப்பயே கண்ணு மூடுது. Morning, guys. CID. Can I have your IC, please? Why, sir? No complaint, is it? IC, please. Well, chill with friend also cannot, sir. I say IC, please. You don't have school today, is it? God, but I never go. Okay, sir. Confirm. I need you guys to follow me back to Canterbury now. For what? Stand up. Come. Stand up. Hey. Come, move. Go. அவங்க வந்து என்கிட்ட ஸ்க்ரீன் பண்ணுறப்ப என் ஈஸ்லிங் கார்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்க சொந்தமாக. எவ்ரி ஒன் இஸ் டர்னிங் மீ லுக்கிங் மீ லைக் நீ என்ன பண்ண? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் வாண்டடில் இருந்தது. அது நான் கேந்தமன் லாக்அப்பில் போயிட்டு தான் கேட்டேன். and they told me that my mother filed BPC against me, beyond parental control. ஸோ அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது, லைக் இஃப் யூ லீவ் யோர் ஹவுஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 பேக் தென். ஸோ அதை ஃபைல் பண்ணதால் ஐ எம் வாண்டட் ஃபார் கஸ்டடி ஏடி. ஸோ அதில் தான் they arrested me and I was remanded in boys home for 5 weeks, my first time. Beyond parental control file finally you are remanded in boys home until they decide where to put you, because you are beyond your parents' control, right? So they can't control you means now they will have to come in and step in and take action. சின்ன வயசுலேருந்து எனக்கு குடும்பத்துக்குன்னு my mother was seeing this family service center where they will counsel my mother and us. ஸோ அதில் அவங்க டிசைட் பண்ணி முடிவு பண்ணது தான், ரைட் இதுதான் இவனுக்கு வேறு எதுவும் முடியாதுண்டு. The first week I was very terrified. It was a new world for me because everyone there is the same. வெளியே உலகத்தில் கூட
கொஞ்சம் நல்ல பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கெட்டவங்க இருப்பாங்க. அங்கே எல்லாருமே வெரி நோட்டோரியஸ். ஸோ உள்ளே போனோன்னே லைக் நாங்கள் நடந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே கம்மிங் இன், செல்லேருந்து எச்சினா துப்புவாங்க, சாப்பாடு தூக்கி வீசுவாங்க. அண்ட் 2வது வாரத்துலேருந்து தான் வி சேஞ்ச் செல், மிக்ஸ் செல். ஸோ வி கெட் டு டாக் வித் ஈச் அதர். அதுலேருந்து சண்டை போட ஆரம்பித்தது தான். அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஐ வாஸ் வெரி ஷார்ட் டெம்பர்ட், டூ ஷார்ட் டெம்பர்ட் பேக் தென். ஸோ எதுவும்னா சண்டை போட்டுருவோம், அடிச்சுக்குவோம், இப்போ ஐசோலேஷன் செல்லில் உட்காந்துருவோம். ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்லாம். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா அவர் பாய்ஸ் ஹோமில் போயிருக்காரு, அது முடிச்சு வெல்ஃபேர் ஹோம் போயிருக்காரு, ரைட்டிங் பண்ணி அங்கே பிரச்சனை வந்திருக்கு, அப்புறம் ஆர்டிசி போயிருக்காரு. ஸோ நிறையா டைமில் நம்ம யோசிப்போம், இவ்வளோ பண்ணிட்டுமா அவர் திருந்தலை அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவரோட ரிவார்ட் சிஸ்டம் வந்து காசு அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ரொம்ப பவர் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன தான் 2 years 3 years எத்தனை வருஷம் நான் உள்ளுக்கு போனாலும் வெளியே வரப்போ எனக்கு காசு தான் முக்கியம். காசு இல்லைன்னா அவர் பொழைக்கவே முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இவரோட கேஸில் அவரை திருந்த வைக்கணுன்னா மேபி மணி ஹேஸ் டு பி த ரிவார்ட். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு இட்ஸ் பீன் அ வெரி ஸ்ட்ராங் ஃபேக்டர் ஃப்ரம் ஹிஸ் யங் ஏஜ். ஸோ அது கிடைக்காத வரைக்கும் அவர் ஒரு அலைச்சல் போக்கல் ரூட்லேயே போக வாய்ப்பு இருக்குது. டேய் இன்னும் நேரா டேய் எத்தனை வாட்டிடா இருறா குட்ரா சிகப்புறா. டேய் மெதுவாக குடிடா. ஓ ஸ்பீடு குடிச்சா ஜூஸ் தானே குடிக்கணும். 3 வருஷமாக பாய்ஸ் நம்மளை காய போட்டானுங்களா, விடாமல் குடிக்கிற. அங்கே கிடைக்கிறதுனால தான் இங்கே குடிச்சிட்ருக்கேன். வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போல தேவையில்லை. அந்த சைடில் இருந்த பாய்ஸ் யாராவது கான்டாக்டில் இருக்காங்களா? வேண்டியவங்க இருக்காங்க, வேண்டாதவங்க போயிட்டாங்க. ஏய் நேற்று அந்த கொடியன் அந்த அவன் செட்டில் ஆகிட்டானா? யாரு? இல்லை நேற்று அந்த வாய்டெக்கில் வாய விட்டவன். டேய் அவன் டீன் கோசம்டா. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வேஸ்ட் டைமா? அதுதான் தப்பு. இவனையும் சும்மானு விடக்கூடாது. உன்னை வச்சு செஞ்சாதான் மற்றவங்க அடங்குவானுங்க. டேய் எங்கடா போற? வாங்கடா போய் தேடுவோம். டேய் முட்டை வந்தால் ப்ராப்ளம் வரட்டும். நீங்களாம் வரீங்களா இல்லையா? வாய் அன்னைக்கு உடைக்கிறேன். டேய் வாங்கடா. ஆனால் வெளியே வந்து 2 மாதத்துலேயே நான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி அடிக்கிறது, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, கூட்டாளி கூட சேர்ந்து மட்டும் போட்டு அடிக்கிறது. Second older sister, she noticed all this and she decided to send me to my uncle in India. So when I was staying in India, I was stuck there for 2 years. It was during the COVID period. It was very stressful for me mentally because no freedom, nothing. I didn't even have my phone in hand. Mama was very strict, very strict. Like நான் சொல்கிறதான் நீ செய்யணும், நான் சொல்கிறதான் நீ கேட்டாகணும். நான் அங்கே எனக்கு I don't have much contact there. I don't know much people there. So I cannot go anywhere or ask anyone for a favor for this or that. அதுலேயும் நான் காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு I'll go to the roadside shop. I'll buy like 1 or 2 sticks and then I'll go in some alley, smoke secretively and come back. Yeah, I was just running my life like that. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதையும் மாமா கண்டுபிடிச்சாங்க and I got beat up lah. And that's when I reconnected with my boys home friend. Because அந்த நேரத்துலேயும் எனக்கு ஃபைனான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்படி இருக்கும்போது என் கூட்டாளி எனக்கு காண்டாக்ட் பண்ணான், இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, நீ சரியாரு. அப்போ நான் கேட்டேன் என்ன வேலை எப்படின்னு. Then he was introducing me. That's only I got introduced to money laundering. அவர் வந்து பாய்ஸ் ஹோம், ஆர்டிசி இதெல்லாம் கடந்து வந்தார். அப்போ மேபி வெளியே வரப்போ அவர் யோசிச்சிருப்பார், ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக யோசிக்கணும், நல்லா பிளானெல்லாம் வச்சுருப்பார். ஆனால் மறுபடியும் ஒரு மணி ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னாடி வந்துருச்சுன்னா மற்ற எதுவுமே பார்க்க முடியாது.
ஸோ அதோட அவரோட கோல்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகும். அண்ட் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைமாக மணி லாண்ட்ரிங் இஸ் பிகமிங் அ வெரி பிக் திங் சிங்கப்பூரில் குறிப்பாக, பர்டிகுலர்லி ஆஃப்டர் கோவிட் நிறையா ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ குவிக் மணி இஸ் சம்திங் ஆக்சுவலி இந்த ஒரு ஜெனரேஷனே கொஞ்சம் குவிக் மணி ஓரியன்டாக இருக்காங்க. நம்ம பழைய காலத்தை வச்சு பார்த்தா அந்த டைமில் எல்லோரும் ஓகே உழைச்சா தான் அது காசு, உழைச்சா தான் அது ப்ரொடக்டிவ். இப்போ உள்ள ஜெனரேஷன் ஒன்ஸ் குவிக் ரிசல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே, காசு விஷயம் மட்டும் இல்லை. ஆனால் ஸோ அந்த மாதிரி குவிக்காக எங்கே ரிவார்ட் கிடைக்குதோ அங்கே தான் அவங்க போவாங்க. Hi, yeah. Yeah, no problem. By tonight, confirm. Yeah, thank you. அந்த அக்கௌண்ட்டில் என்னடா பண்ணிருக்க? அக்கௌண்ட்டில் காசு வந்துச்சா இல்லையா? இன்னும் பெண்டிங்னு காட்டுது. பெண்டிங்கா? பேங்காக்காரனுங்க 2 வாட்டி கால் பண்ணிட்டானுங்க. Hello? Yeah, don't worry. You send money first, we settle. By tonight, confirm. Yeah, thank you. நீ என்னடா இந்த மாதிரி விட்டுற? ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிட்டேமா, இந்த அளவுக்கு காசு நான் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மைக், காசு பார்த்து பயந்தா வேலை ஆகாது. ஓகேவா? இப்போ இது 120, அது 250 சைடு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணாத, செப்பரேட்டாக நோட் பண்ணு. இந்த கம்பெனி நேம் வேறு, அக்கௌண்ட் வேறு, காலர் வேறு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ. அதனால தான் ப்ரோ எல்லாரும் இந்த வேலை செய்ய முடியாது, நம்மளால மட்டும்தான் முடியும். டி ஏன் கம்பெனிலேருந்து கால் வருது. கம்போடியாவா? ஹலோ? Yeah, no issue. Yeah, we got it. It's a bit hold on, yeah. System down. No worry. Yeah. You don't talk like that. Bro, you doing, Can you just wait? Wait, Thank you. என்னடா சொன்னானுங்க? அதே தான், வேற மணி. டே, இதில் நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல? மாட்டிக்க மாட்டோம். ஏன்டா பயப்படுற? நாம காசு வாங்குறவனுங்களே திருட்டு பசங்க தான். பயப்படாத, நான் இருக்கேன். உன்னை நம்பலால? நம்பி தான் ஆகணும். இந்த பிளான் எப்படின்னாக்கா, அந்த இன்னொரு நாட்டில் they are doing illegal traffickingலாம். ஸோ அவங்க காசு அவங்களுக்கு பேமெண்ட் வர்றதை நமக்கு அனுப்புவாங்க. Instead of going to their account, it comes to my account, my bank account. And then from here, when I distribute to them, it's like a sales transaction. ஸோ அதை நம்ம அனுப்பிட்டாக்கா ஒரு 10% கட் நமக்கு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு. ரிஸ்க் என் பிளானும் என் கூட்டத்தில் பிளான் எப்படின்னாக்கா, அந்த காசை நீங்கள் அனுப்புறதை நாமளே வச்சுக்க வேண்டி. ஆனால் இங்கே வந்துருச்சுனாக்கா இட்ஸ் கன்சிடர் லீகல் ரெடி நமக்குன்னு. அது 3 மாதமாக ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது எப்படின்னாக்கா, அங்கேருந்து they sent a big amount one shot. அதில் தான் அக்கௌண்ட் ஃப்ளாக் ஆகி பிளாக் பண்ணது. சொல்கிறோம். என்னடா பண்ணுற? ரீலோட் பண்ணுறா. அதே தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ போச்சு, எல்லாம் ஃபீஸ் ஆயிடுச்சு அக்கௌண்ட்ஸ் எல்லாம். இப்போ நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்கிறேன்? போச்சுடா, எல்லாம் ஃப்ளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீ ஒன்றும் ஆகாது. என் பேர்லையும் 2 அக்கௌண்ட் இருக்கு. மற்ற அக்கௌண்ட் ஏன் பேர்ல இருக்குடா? எடுறா, நீ ஏடா? டேய் நான் என்னத்த சொல்லுவேன், நீ எடுத்து பேசுறா. நான் என்ன சொல்ல முடியும்? என்னடா சொல்றானுங்க? பணம் எங்கன்னு கேட்குறாங்க. மாட்டிக்கிட்டோம். காசு போச்சுடா. இன்னும் எடுக்கல. அந்த காசை வெளியே இருக்கிறதுக்காக என் கூட்டாளி சொன்னா போய் ரிப்போர்ட் பண்ணிடு,
இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியாது அப்படி பண்ணாக்கா நானும் மாட்டிப்பேன். உனக்கு தெரியுமா நீ ஏன் இங்கே இருக்கன்னு? தெரியாது. தெரியலையா? இதெல்லாம் என்ன உன் அக்கௌண்ட் தானே? ஆமாம். ஆனால் எல்லாம் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். கம்பெனி ஓப்பன் பண்ணால் எல்லாம் லீகல் ஆகிடும்னு யார் சொன்னா? இந்த அக்கௌண்ட்ஸில் 400 ஓவர் ட்ரான்சாக்ஷன்ஸ். 400 ட்ரான்சாக்ஷன்ஸ். Do you know that's not allowed? சின்ன சின்ன அமௌண்ட் இல்லை, பெரிய பெரிய இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ லேயர் ட்ரான்சாக்ஷன்ஸ். I don't know the full details. நான் எல்லாம் சொன்ன மாதிரி தான் பண்ணேன். சொன்ன மாதிரியா? யார் சொன்ன மாதிரி? ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃப்ரெண்ட்ஸ்? லுக் லோகேஷ், இந்த அக்கௌண்ட்ஸில் they didn't just receive money, they layered transactions. எல்லாமே மணி லாண்ட்ரிங் கட்டுது. எப்போ illicit funds பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆகுதோ அது கேஷுவல் இல்லை, மணி லாண்ட்ரிங். And you have been structuring transfers, creating a distance between the source and the final recipient. ஸோ இப்போ இதான் நடக்க போகுது. நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். We will call all the banks in the various countries, Vietnam, Cambodia and Bangkok. எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஓவர் 2 மில்லியன் USDல இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். இது மணி லாண்ட்ரிங் காட்டுனுச்சுன்னா you will face fine and jail term. இப்போ அவர் இன்வால்வ் ஆன அந்த ஒரு ஸ்கேம் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் 400 ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மணி. ஸோ இது வந்து என்னோட பார்வையில் வந்து அது நம்மளாலேயே கேட்குற நம்மளுக்கே பிலீவ் பண்ண முடியல, இவ்வளோ காசா. ஸோ அது ஒரு யங் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ டோன்ட் நோ வெதர் அந்த ஒரு சீரியஸ்னஸ் வெயிட் ஆன் ஹிம். இது உண்மையான மணி ரிலேட்டட் மேட்டர். இப்போல்லாம் நிறைய கேம்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ கேம்ஸில் வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கிற மாதிரி பிக் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூன்னு தோணிருக்கோம் அவருக்கு. பட் இட்ஸ் அ வெரி deep diving hole. Later part, I got found out that I'm just one of the bottom liners. எனக்கே தெரியாது என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்ட்டு. I just give them my SingPass, my bank account, my bank details, everything. Then they just move it on their own. Like they were having a phone, my phone, and then they gave me a spare phone for me to use. Because on the phone line, SingPass account எல்லாமே இருந்துச்சு. Totally amounted up to 2 million USD. அதெல்லாம் அவங்க அக்கௌண்ட் ட்ரேஸ் பண்ணி அவங்க they call other country, they check with them and they all got to find out that all these accounts, the money they were sent was complained to the police in their country that it was all, they were scammed, all this money. So அதை வச்சு they based on that and they charged me for under the drug act. Money laundering, drug act எல்லாமே ஒரு செக்ஷனில் வரும். Prison terms I was looking up to 5 years. ஆனால் நான் லாயர் எடுத்து ஃபைட் பண்ணி I told them that I was the one who got cheated by my friends. அவங்களுக்கு நான் அக்கௌண்ட் கொடுத்து SingPass அக்கௌண்ட்லாம் கொடுத்து which was the truth lah. எனக்கு அவ்வளோ தெரியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அதை வச்சு they helped me a bit. ஸோ குறைச்சிட்டாங்க, ஒரு வருஷம் கொடுக்கலாண்டி. சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சு அதில் நம்ம மாட்டலைன்னா அது ஒரு ரொம்ப ஒரு high and a pleasure கொடுக்கும் நம்மளுக்கு. You know, a lot of hormones are suddenly released in your brain that makes you very happy, like you've achieved something big. So அது கிடைச்சிடுச்சுன்னா you would want to repeat it. அதே high வேணும், அதே ஒரு happiness வேணும்னு அந்த ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கட்டத்தில் அவருக்கு அது ஃபீல் ஆகலை. இட்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு கேம் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிங்கப்பூரில் எஸ், காசு விஷயத்தில் விளாண்டா கண்டிப்பாக மாட்டிப்போன்னு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஆனால் மேபி
இந்த வாட்டி நான் தப்பிச்சிட்டேன்ல, அடுத்த வாட்டியும் தப்பிச்சிடலாம், அப்படி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். நான் வெளியே வந்ததுலேருந்து honestly நான் வெளியே வந்த அன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டேன், வேலைக்கு போகிறதுக்கு. இப்போ நான் 3 வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நாளில். ஏதாச்சும் பண்ணி காசு நம்மக்கிட்ட இருக்கணும். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு பயம் அது இப்போது. ஆனால் ஒன் திங் தட் ஐ ஹேவ் இன் மைண்ட் இஸ் சரியான வழியிலே எல்லாம் செய்வோம். ஸோ அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஓகே, ரொம்ப நன்றி இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு, இன்றைக்கி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் வி ரியலி அப்ரிஷியேட் நீங்கள் ஆனஸ்ட்டாக உங்களுக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்த ஆனஸ்ட்டாக எங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகே, எப்போ நீங்கள் கடைசியில் அந்த ப்ரிசன்லேருந்து வெளியே ஆனீங்க? போன வருஷம் ஆகஸ்ட் லாஸ்ட் இயர். ஓகே, வெளியே வந்தப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி இப்படி ஜஸ்ட் மேனேஜ் பண்ணிட்டேன். வளர்கிற கட்டத்திலே உங்களுக்கு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா ஆஸ் அ ஃபேமிலி? சின்ன வயசில் உங்களை அது எப்படி பாதிச்சிருச்சு? சரி, நான் பிறகு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு. அவங்க சொன்னபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் பிறந்து ஒரு 3 வருஷத்தில் அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து ஆரம்பிச்சது தான் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்த டைம்லேருந்து எப்படி தான் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருந்தது? 1 room 1 hall. அப்படி ஸ்கூல்லையும் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சின்ன வயசுலேருந்து. அண்ட் உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தானே? ஆமாம். அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை? நாங்கள் மொத்தம் 7 பிள்ளைங்க. ஓகே. அப்பா வந்து எப்பவும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அம்மா அப்பப்போ வேலை போகணுன்னாக்கா போவாங்க, இல்லாட்டி வீட்டில் இருப்பாங்க. சோஷியல் சர்க்கிள்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ யார் சோஷியல் சர்க்கிளில்? கொஞ்சம் கூடலிங்க இருக்காங்க, ஒரு 4-5 பேர். அது இவனும் ஒருத்தர். சில பேர் சோஷியல் சர்க்கிள்னு சொன்னாலே தே ஜஸ்ட் திங்க் ஆஃப் லைக் யாரெல்லாம் சுற்றி இருக்காங்க. பட் சம்டைம்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா லைக் யாரை நீங்கள் இமோஷனலி டிபெண்ட் பண்ணுற அந்த மாதிரி யாராச்சும் இருக்கா? உண்மையை சொல்லுவாங்க. ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்? இல்லை, அவங்களையும் நான் அவ்வளோ இமோஷனலாக டிபெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்களோட வாழ்க்கை இருக்குல்ல. ஓகே ஓகே. எப்போ உங்களுக்கு உணர்வுகள் ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ணோம்? தனியாக இருக்கும்போது ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அப்போலேருந்து ஒரு பழக்கம், ரொம்ப யோசிக்கணும். தனியாக இருக்கும்போது யார்ட்டும் பேசாமல் இருந்தால் கூட நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வேலையில் கூட தனியாக வண்டி ஓட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி கூட ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பேன். ஓகே, அதுக்காகவே நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகணும் பிளான்ஸ் போடுவீங்களா? ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் காசு இருந்தால் தான் எல்லாமே. எல்லாமேனா? எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே உறவுகள், மதிப்பு, அதெல்லாம் எப்போ உங்கள் கையில் ஆப்டிமம் லெவலில் இருந்துச்சுன்னு? இது இருக்கும்ல. ஓகே. இன்னும் இல்லை. இது வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு பேசிக் ப்ராப்ளமாகவே இருந்திருக்குல்ல? ஆமாம். ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ். அதனாலே ஒரு தேடல் இருந்துச்சா எப்போவுமே? நான் எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும். ஆமாம் ஆமாம், எப்போதுமே யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபேமிலியை காப்பாற்றணும் அந்த ஒரு எண்ணம். ஃபேமிலியை காப்பாற்றணும் இல்லை, ஆனால் காசு இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். அது அந்த பயம் எங்கேருந்து ஸ்டெம் பண்ணிச்சு? சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். லைக் ஸ்கூல் போகும்போது சாப்பாட்டுக்கு காசு, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு நமக்கு. சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கீங்களா காசு இல்லைனால? ஓகே ஓகே. அப்போ காசு வந்து உங்களுக்கு ஒரு பவர் மாதிரி தோணுச்சா? இருந்திருக்கலாம். ஆமாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு குட் சோஷியல் லைஃப், யூ மென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்குள்ள ஹவு லாங் ஃப்ரெண்ட்ஷிப்? 7 வருஷம். 7 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். எப்போ மீட் பண்ணீங்க? நான் பாய்ஸ் ஹோம் இருக்கும்போது இவனோட கசின் என்னோட செல்மி. உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இவனுக்கு என்னை விட 4 வருஷம் கம்மியா, 3 வருஷம் கம்மி. ஸோ அப்போது பார்க்கும்போது யாரெல்லாம் இவன் பேசுறது அவ்வளோ அந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் போக போக பழகிட்டு became very close. ஓகே. இப்போ கூட குட் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குள்ள 7 year ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், வேலைன்னு தான் இருப்பாரா? வேறு சோஷியல் லைஃப் இல்லையா? சோஷியல் லைஃப் மேபி ஒரு once every 2 weeks. ஓகே. ஃபேமிலி பாண்டிங் எப்படி?
அதை பற்றி அவரும் அவ்வளோ பேச மாட்டார். ஸோ எனக்கு அவ்வளோ தெரியாது. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னது? இப்போ இருக்க பேசிக் எக்ஸ்பெக்டேஷனாக ஒரு மாதம் வேலை இல்லைன்னா கூட கையில் காசு இருக்கணும். ஓகே, வெரி ஃபேர் எனஃப். Yeah. டூவபிள் நினைக்கிறீங்களா? டூவபிள். ஓகே ஓகே, வெரி குட். ஸோ ரொம்ப நன்றி, இன்றைக்கி ரொம்ப ஆனஸ்ட்டாக எங்ககிட்ட இது ஷேர் பண்ணீங்க. அண்ட் வி ஹோப் தட் இதை பார்க்குறவங்களுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு குட் டேக்அவே கிடைக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு சர்வைவல் மோட்டில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஒரு ஹஸ்லர் ரிலேட்டட் வேலை, பவுன்சிங் பேக் இந்த அது மேபி அவர் ஒரு ப்ரொடக்டிவாக திங்க் பண்ண வச்சுருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் எப்படி என்னால் என்னோட செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ண முடியும் வித்தவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மனி. ஐ திங்க் அதுதான் அவரோட இன்னர் பேட்டலாக இருக்கும் இப்போ. ஸோ அதை அவர் கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்னர் ஒர்க் செஞ்சால் மேபி he will get some insights on இதை எப்படி நடத்தலாம்.